இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வண்ணாரப்பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். சாலை முழுவதும் முதலமைச்சருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை தற்போது நேரலையில் காணலாம். நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்கு ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. தற்போது நெல்லை மாவட்டத்தில் என்னென்ன நலத்திட்ட பணிகளை துவங்கி வைக்க உள்ளார், அது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று முதல் 2 நாட்கள் அவர் நெல்லையை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ரூபாய் 44,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டி அமையப்பட்ட டாடா சோழர் நிறுவனத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் காலையில் திறந்து வைத்தார். அதன் பின்பு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அரசு சுற்றுலா மாநிலத்தில் இருந்து முதலமைச்சர் மாலை 5 மணியாக சரியாக புறப்பட்டு மாற்று திட்டத்தை கட்டி முடிக்கப்பட்டுள்ள சாலை மகாத்மா காந்தி தினசரி சந்தை, காய்கறி சந்தை மற்றும் புதிய வணிக வளாகத்தை திறந்து வைக்கிறார். முன்னதாக புறப்படும் போது வழி நெடுகிலும் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். மேலும் வண்ணாரப்பேட்டையில் தொடங்கி விளாமேடை வரையிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அப்போது பொதுமக்கள் சாலையோரம் அணிவகுத்து இருக்க ஏதுவாக இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் செல்லு வழியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து மேடைகள் பணி நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களை பார்த்து சிரித்தவாறு கையசைத்து அவர்கள் வருகையை வைத்து பிரம்மாண்ட வரவேற்பு பணிகள் வைத்திருக்கிறார். அந்த வண்ணாரப்பேட்டை பகுதி வழி நெடுகிலும் கட்சி கொடி தோரணங்கள் முழுக்க கட்டப்பட்டிருக்கிறது. சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு முக்கிய மேம்பாலமும் வர்ணம் பூசி பளிச்சென காட்சியளிக்கப்படுகிறது. தற்போது பாளையமாற்று வரையிலும் சுற்றிலும் தூய்மை பணியும் மூழ்கி நடைபெற்றது. ஏரிக்கு கல்யாணம் வரையும் சாலை விரிவுபடுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இதுவரைக்கும் 2 கிலோமீட்டர் நடந்து மீறி 3 கிலோமீட்டர் நடக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.